கர்நாடகாவில் பணம் கேட்டு மிரட்டி 2 தொழிலதிபர்களை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 பேரை கொன்ற நபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். அடுத்தடுத்த சம்பவங்களின் பின்னணி என்ன? தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில எல்லையான பொம்மச்சந்திரா பகுதியில் வசித்து வருபவர் ரவி பிரசாத். இவர் அப்பகுதியில் சீட்டு கம்பெனி நடத்தி வந்துள்ளார். தொழிலில் பலத்த நஷ்டம் ஏற்பட்டதால் பணம் படைத்தவர்களை மிரட்டி பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டிருக்கிறார். அதன்படி கடந்த 4ஆம் தேதி அங்குள்ள கித்தனஹள்ளி என்ற பகுதிக்கு சென்ற ரவி பிரசாத் அவருக்கு நன்கு தெரிந்த மாதேஷ் என்பவரிடம் பணம் கேட்டுள்ளார். அவர் கொடுக்காததால் அவரை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இந்த வழக்கில் ஹெப்பக்கோடி போலீசார் விசாரணை நடத்தி கொலை குற்றவாளியை தேடி வந்தனர். ஒரு கொலையை செய்த ரவி பிரசாத் பணத்திற்காக மற்றொரு தொழிலதிபரை கடத்தி இருக்கிறார். தனது திட்டத்தின்படி கடந்த 6ஆம் தேதி தொழிலதிபர் பாலப்பா ரெட்டி என்பவரை 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறார். ஓசூர் அடுத்த ஜிகினி உள்வட்ட சாலை பகுதிக்கு பாலப்பா ரெட்டியை கடத்தி சென்றுள்ளார். பின்னர் செல்போனில் அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறார். ஆனால் குடும்பத்தினர் போலீசிடம் தகவல் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த ரவி பிரசாத் தொழிலதிபர் பாலப்பாவை வெட்டி கொலை செய்து விட்டார். பின்னர் அவரது உடலை தமிழக எல்லையான ஓசூர் அருகே உள்ள சானமாவு வனப்பகுதியில் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். பாலப்பா ரெட்டியின் உடலை கர்நாடக போலீசார் மீட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பாலப்பா ரெட்டி மற்றும் மாதேஷ் என 2 தொழிலதிபர்களையும் கடத்தி சென்று கொலை செய்தது ரவி பிரசாத் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ரவி பிரசாத் பல வருடங்களாக கர்நாடகாவில் வசித்து வருகிறார். கர்நாடக எல்லையில் பதுங்கியிருந்த ரவி பிரசாத்தை சனிக்கிழமை அன்று இரவு போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ய முயன்றனர். அப்போது போலீசார் மீதே தாக்குதல் நடத்தியிருக்கிறார் ரவி பிரசாத். இதில் தலைமை காவலர் அசோக் என்பவர் காயமடைந்தார். உடனே காவல் ஆய்வாளர் சோமசேகர் பாதுகாப்புக்காக வானத்தில் 2 முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அவரை பிடிக்க முயன்றுள்ளார். ஒரு கட்டத்தில் ரவி பிரசாத் ரெட்டியின் 2 கால்களிலும் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி அவரை பிடித்துள்ளனர். காயமடைந்துள்ள ரவி பிரசாத்தை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். பணத்திற்காக 2 தொழிலதிபர்களை கடத்தி கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.